அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைய இந்தியா முழுக்க எங்க சொன்னாலும், உடனே மற்ற மனிதர்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறதெல்லாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ போதகர்கள், ஆலயங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள். காரணம், அப்படி செய்து விட்டார்கள். உண்மையிலேயே இந்த மதமாற்றம் என்கிற வார்த்தைக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சம்பந்தம் உண்டா? இன்றைய கிறிஸ்தவர்கள் தங்கள் தெய்வமாக ஆராதித்து கொண்டிருக்கிற, வழிபட்டு கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மதமாற்றத்தை குறித்து என்ன சொன்னார் அல்லது என்ன செய்தார்? பரிசுத்த வேத வார்த்தையானது நமக்கு மிக அழகாக, அதிகமாக இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் உதவி செய்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சக மனிதனாக வாழ்ந்தபோது ஒரு குறிப்பிட்ட சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அப்பொழுது அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மத்தேயு நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அடுத்து அங்கே என்ன நடந்தது? 22லிருந்து 25 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, கானானிய ஸ்திரீ என்பது இஸ்ரவேலர்கள் அல்லாத ஒரு புற இன பெண் என்பதை நம்ம அதில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றால், அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அந்த அம்மா அழைத்த வார்த்தை பாருங்க, ஆண்டவரே. அடுத்தது தாவீதின் குமாரனே. ஆண்டவரேன்னு ஒரு புறஜாதி பெண், அதுவும் கானானிய ஸ்திரீகளில் ஒரு பெண் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து தெய்வமே, ஆண்டவரேன்னு அழைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆகவே வந்து ஆண்டவரே என்று அழைக்கிறத நம்ம பார்க்க முடியும். தான் கேள்விப்பட்டபடியே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே. தாவீதின் குமாரன் என்பது ஒரு வரலாற்று பெயர். இதையும் அறிந்து வைத்து அப்படி அழைப்பதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அதற்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 29வது வசனம், இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அந்த தீரு சீதோன் பட்டணத்தை விட்டு விலகி எங்கே வந்துட்டார்னா, கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார். இன்றைக்கு இதே சம்பவம் ஒரு ஆலயத்தின் அருகே அல்லது ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே நடந்தது என்றால் என்ன தெரியுமா நடந்திருக்கும்? அந்த கானானிய ஸ்திரீ சுகமானாள். அதற்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஏமா நீ இந்த சர்ச்சுக்கு தான் தொடர்ந்து வரணும், இங்கே காணிக்கை செலுத்தணும், இங்கே மெம்பர் ஆகணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வமாக நீ உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவரை மட்டுமே ஆராதிக்க வேண்டும், வழிபட வேண்டும். நீ பொட்டு வச்சிருக்கிறியா, அதை தூக்கி போட்டுறணும். நீ இந்த புடவை கட்டியிருக்கிறியா, இதை மாற்றிடணும். இந்த கலரில் சாரீ கட்டியிருக்கிறியா, அந்த கலரை மாற்றிடணும். இப்படி ஜடை போட்டிருக்கிறியா, அப்படி மாற்றிடணும் என்றெல்லாம் சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, ஒருவேளை அந்த அம்மாவுக்கு கணவர் இருந்தாரா, இல்லையா தெரியாது, உறவுகள் இருந்தாங்களா தெரியாது, அவங்கள எல்லாம் விட்டு பிரித்து எடுத்து பல்வேறு விதமான மாற்றங்களை அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தது என்ன தெரியுமா? அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை உயர்த்தி பேசினார். அந்த அம்மா விரும்பின அவளுடைய மகளுக்கான ஆரோக்கியத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார். இவ்வளோதான் நடந்துச்சு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலை அப்படின்னா, தன்னிடத்தில் புற இன மக்கள் வந்தால் அவங்க எந்த நோக்கத்துக்காக வந்திருக்காங்க, எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க, அதை கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார். ஏன் அப்படி பண்ணார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது எல்லாரையும் ரட்சிக்கத்தானே. அப்படின்னா மற்ற மனிதர்களுடைய விருப்பம் இல்லாமல் அந்த விஷயத்தை ஆண்டவர் அங்கே செய்ய மாட்டார். அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் அவருடைய நோக்கமாகிய அன்பை, தம்முடைய பரிவை, தம்முடைய இரக்கத்தை எல்லாரிடத்திலும் காண்பித்தார். அப்படி தேவனுடைய, ஆண்டவருடைய இரக்கத்தையும் அன்பையும் உணர்ந்தவர்கள் திரும்ப வந்து சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டாயப்படுத்தி ஒருவரையும் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி அவர் செய்யவே இல்லை, போதிக்கவே இல்லை.
பழைய ஏற்பாட்டில் 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை வாசிக்கும்போது சாலமோன் செய்த ஜெபம் இப்படி இருக்கிறது. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தமும் உம்முடைய பலத்த கரத்தின் நிமித்தமும் ஓங்கிய உம்முடைய புயத்தின் நிமித்தமும் தூர தேசங்களிலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினால் உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலைப் போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கு அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதன்படியே தேவரீர் செய்வீராக அப்படின்னு சாலமோன் ஜெபம் பண்ணுறார். இப்போ யாராவது இஸ்ரவேல் அல்லாத ஒரு மனிதன் வந்து இந்த ஆலயத்துக்கு முன்னால் நின்று ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை பண்ணுறார். என்னன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணல, இங்கே வர்றவங்களை எல்லாம் இந்த ஆலயத்துக்கு அங்கத்தினராக மாற்றுங்க, இஸ்ரவேல் கோத்திரமாக மாற்றுங்க, யூதா ஜனமாக மாற்றுங்க அப்படிங்கிறதெல்லாம் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானமும் அல்ல. அந்நிய தேசத்தை சேர்ந்த ஒரு ராணி தன்னுடைய ஞானத்தை கேட்க வந்த போதும் கூட ஞானத்தை வெளிப்படுத்தினாரே அன்றி தேவனை குறித்த காரியங்களை ஒன்றையும் பகிர்ந்து கொள்ளவில்லை. அந்த அம்மாவுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தார். அந்த அம்மாவும் பரிசுகளை கொடுத்தார், பெற்றுக்கொண்டார். இவ்வளோதான் விஷயம். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி, தேவனாகிய கர்த்தரை பற்றி யாரிடமுமே சொல்லக்கூடாதா? சொல்லலாம். எப்படி அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தான் நாம் ஊழியம் செய்வதற்கான ஒரு உத்வேகத்தை அளிக்கிற, நமக்கான அழைப்பை கொடுக்கிற ஒரு நல்ல வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் கிறிஸ்தவராக்கி அப்படிங்கிற வார்த்தை அங்கே இல்லை பாருங்கள், ஷீஷராக்கி. ஏன் ஷீஷராக்கி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அந்த காலத்தில் ஷீஷன் ஒரு குருவினால் மகனை போல பார்க்கப்படுவான், மகளை போல பார்க்கப்படுவான். அப்படி இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஷீஷராக்கி சகல ஜாதிகளையும். ஜாதினா இன்றைக்கி இருக்கிற ஜாதிகள் அல்ல, மனித இனங்கள், மனிதர்கள், மனித குழுக்கள், அத்தனை பேரையும் என்ன பண்ணணுமா? தேவனுக்கு பிள்ளைகளாக மாற்ற வேண்டுமா? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய விருப்பம், நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, அதிகாரம் என்ன அப்படின்னா, உலகத்தாரை, உலக மனிதர்கள் அத்தனை பேரையும் தேவனுக்கு பிள்ளைகளாக்குங்கள், சீஷராக்குங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ ஆண்டவர் பாருங்க, கட்டாயப்படுத்துங்கள் அப்படிங்கிற வார்த்தை அவர் பயன்படுத்தவே இல்லை. இது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உலகமெங்கிலும் புறப்பட்டு போக வேண்டும். தேவன் காமிக்கிற தேசத்துக்கு, தேவன் காமிக்கிற இடத்துக்கு புறப்பட்டு போக வேண்டும். பார்க்குறவங்க கிட்டே எல்லாம் நம்ம இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்க முடியாது. தேவன் அதற்குன்னு சில மனிதர்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். அவர்கள் நாம் அறிவிக்கக்கூடிய வார்த்தைகளை, நாம் அறிவிக்கக்கூடிய உபதேசங்களை கேட்க மனதுள்ளவர்களாய் நம்மிடத்தில் வருவார்கள். அவர்களுக்கு நாம் உபதேசிக்க வேண்டும். இப்போ அப்போஸ்தலர் 8:27 வாசிக்கும்போது, பிலிப்பு என்கிற ஒரு மனிதனுக்கு, தேவனுடைய மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. இப்போ பாருங்க, அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்தரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனாயும் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து. அந்த மனிதன் எத்தியோப்பியன், அந்நிய தேசத்தான், இஸ்ரவேலர் அல்ல. ஆனாலும் அவன் யூத மார்க்கத்தை பற்றி கேள்விப்பட்டு யூத மார்க்கத்தோடு கூட இணைந்து கொள்ளும்படி விருப்பம் உள்ளவனாய் யூதர்கள் செய்கிற முறைமையின்படியே தேவனை பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருக்கிறான். எத்தியோப்பிய நாட்டிலிருந்து, நல்லா கவனிங்க, ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து இங்கே எருசலேமுக்கு வந்திருக்கிறான். ஆசியா கண்டத்துக்கு வந்திருக்கிறான். ஆசியா கண்டத்தில் எருசலேமுக்கு வந்து தேவனை பணிந்து கொள்ளுகிறான். ஆனால் தேவனை பற்றியோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியோ எந்த ஒரு வெளிப்பாடும் அந்த மனிதனுக்கு இல்லை. ஆனால் அவன் கையிலே ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது 28 ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். அவன் யூத மார்க்கத்திலே இணைந்திருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத மனிதனாக இருக்கிறான். இப்போ என்ன நடக்குது? 29-30 வசனங்களில் ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அந்த மனிதன் போயிட்டு இருந்த ரூட் என்ன அப்படின்னா, எருசலேமிலிருந்து காசாவுக்கு போகக்கூடிய ஒரு வனாந்திர பாதை. அது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு நேஷ்னல் ஹைவேஸ் மாதிரி இருக்கிற ஒரு பாதை. அது பயங்கர வனாந்திரமான ஒரு பாதை. பிலிப்பு எங்கே அனுப்புகிறார்னா வனாந்திர திசைக்கு அனுப்புகிறார். வனாந்திரத்தில் இருக்கிற அந்த பாதைக்கு அனுப்புகிறார். அங்கே போனால் ஆத்துமாக்கள் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஊழியம் செய்ய விரும்புகிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஆத்துமாக்கள் இருக்கிற இடமா தேடி போவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு மனிதனை சந்திக்க பிலிப்புவை ஏவுகிறார். பிலிப்பு அங்கே போயிடுறாரு. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த மந்திரி பார்த்தீங்களா, அந்த மந்திரி கந்தாகே அப்படிங்கிற எத்தியோப்பிய
ராணிக்கு இவன் மந்திரியாக இருக்கிறான், பொக்கிஷங்களுக்கு இவன் பாதுகாப்பு கொடுக்கிற மனிதனாக இருக்கிறான். அப்புறம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற மனிதன் எப்பொழுதுமே தேவனை தேட மாட்டான். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. நிறைய பணம் பொருள் இருக்கிறவங்க அதிகமாக கடவுளை தேட மாட்டாங்க. ஆனால் இந்த மனிதன் கடவுளை தேடுகிற உணர்வை பெற்றிருக்கிறான். அந்த உணர்வை பெற்றிருக்கிற அந்த அந்நிய தேசத்தானுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் பிலிப்புக்கு சொல்லுகிறார். அவர் பிலிப்பு ஓடி போய் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ரதத்தோடு சேர்ந்து கொள்ளுகிறார். 29-30 வசனங்கள் சொல்லுகிறது, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உனக்கு தெரியுமா என்றான். 31 வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். மந்திரி உயர்ந்த மனிதன், ஆனால் சுவிசேஷம் அறிவிக்க வந்திருக்கிற அந்த மனிதனை எப்படி ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லி பாருங்க. தன்னுடனே உட்காரும்படி வேண்டிக் கொண்டான். மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்போ அந்த இருதயம் அந்த குறிப்பிட்ட நபரை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக கொண்டு செல்லப்பட போகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாமல் இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரு. அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது தன்னை குறித்தா, அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி குறித்தா அல்லது வேறொருவரை குறித்தா அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கிற இந்த மனிதனுக்கு பிலிப்புவை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்தினார். என்ன நடக்குது? அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி, அது வரைக்கும் பிலிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசலை. ஆனால் அந்த மந்திரி கேட்ட உடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ன பண்ணுறாரு தெரியுமா? இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இதுதான் முக்கியமான வேலை. அப்போது நாம் ஒரு மனிதனுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்றால் அந்த மனிதனை தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருப்பார். நம்மளை விதை போட தான் சொல்கிறாரு. உழப்படாத நிலத்தில் விதை போடுவதற்கு ஆண்டவர் விடுவதில்லை. அவர் ஏற்கனவே நிலத்தை உழுது வைத்திருக்கிறார். நாம் போய் விதையை போடணும். அப்போ சுவிசேஷம் அறிவிப்பது அப்படிங்கிறது ஏதோ தூக்கி எல்லா பக்கம் குப்பை மாதிரி வீசுகிற விஷயம் அல்ல. வசனத்தை எடுத்து குப்பை மாதிரி வீசுகிற விஷயம் அல்ல. தேவன் எந்த நிலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரோ அந்த நிலத்திலே போட வேண்டியது தான் விதை. 37-38 வசனங்கள். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். பிலிப்பு கட்டாயப்படுத்தினாரா? நோ. பிலிப்பு மதம் மாற்றினாரா? நோ. ஆனால் மந்திரியினுடைய இருதயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது. என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி பிலிப்பும் மந்திரியாகி இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அப்புறம் மந்திரி தன் வழியை புறப்பட்டு போய்விட்டான். பிலிப்பு தன் வழியை புறப்பட்டு வந்து விட்டார். இவ்வளோதாங்க நடந்தது. அப்போது சபை வைத்திருக்கிற நாம், ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாம், சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்கிற நாம் எப்படி சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் காட்டியிருக்கிறார். பிலிப்பு மூலமாகவும் காட்டியிருக்கிறார். சாலமோன் மூலமாகவும் காட்டியிருக்கிறார். எந்த ஒரு இடத்திலும் கட்டாயப்படுத்துகிற விஷயம் இருக்கவே கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மனிதர் நம்மிடத்தில் வருகிறார் என்றால் என்ன நோக்கத்திற்காக வருகிறாரோ அந்த நோக்கத்தை அன்போடே கூட நாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அன்போடே கூட உதவி செய்ய வேண்டும். அந்த அன்பிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அப்படி செய்வதுதான் சரியான சுவிசேஷ அறிவிப்பு. அவங்க நம்முடைய அன்பினாலே, நம்முடைய இரக்கத்தினாலே, நம்முடைய உதவிகளினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் அவரை பற்றி விசாரிக்கும் போது நாம் உபதேசிக்க வேண்டும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாம் மதம் மாற்றுகிறவர்கள் அல்ல, பிறரை, நம்மை அடுத்த ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தையே படைத்த கடவுளுக்கு மகனாக மகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சியாக இருக்க வேண்டும். முதலாவது அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாக நாம் சரியானதை கற்று சரியானதை செய்வோம். தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நம்மை அடுத்து ஒவ்வொருவரையும் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவாராக. கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். மீண்டும் நல்ல ஒரு செய்தியோடு கூட சந்திப்போம். ஆமென்.